அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய வழிப்போக்கன். அத்தியாயம் 14. ரயில் பெருந்துறை ஸ்டேஷனில் போய் நின்றபோது மணி 2. ரயிலை விட்டு இறங்கிய சுந்தரம் எதிரில் வந்தவர்களை வழி விசாரித்துக் கொண்டே நேராக ஆஸ்பத்திரியை நோக்கி நடந்தான். அதை நெருங்க நெருங்க அவன் உள்ளத்திலே ஒரு பரபரப்பு உண்டாயிற்று. காமுவை காணப்போகிறோம் என்பதில் அளவில்லாத மகிழ்ச்சியும் அவள் எப்படி உருக்குலைந்து தேய்ந்து போயிருக்கிறாளோ என்பதை நினைத்தபோது வருத்தமும் ஏற்பட்டன. ஆஸ்பத்திரிக்குள் சென்று வலது பக்கமாக திரும்பி நடந்தான். காமு எந்த வார்டில் படுத்திருக்கிறாளோ சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே போனான். எதிரில் அன்னநடை போட்டு வந்து கொண்டிருந்த நர்ஸ் ஒருத்தி சுந்தரின் கவனத்தை கவர்ந்தாள். கேரள நாட்டை சேர்ந்தவள் என்பது அவள் முகத்தில் எழுதி ஒட்டியிருந்தது. அவளுடைய பொன்மேனியையும் புன்சிரிப்பு தவழும் முகத்தையும் கண்டபோது சுந்தரம் வியந்தான். ஆண்டவன் படைப்பில் இத்தனை அழகும் உண்டோ? அவள் நெருங்கி வந்தபோது, காமு என்ற பெயருடையவள் எந்த வார்டில் இருக்கிறாள் என்று சொல்ல முடியுமா என்று வினயமாக கேட்டான் சுந்தரம். அங்கே விசாரியுங்கள் என்று ஓரிடத்தை சுட்டிக்காட்டினாள் அவள். இனிமையும் அன்பும் தேனில் குழைத்து அவள் குரலாக ஒலித்ததோ. அவள் சுட்டிக்காட்டிய இடத்துக்கு சென்றபோது சுந்தரின் மாமனாரே அங்கு நின்று கொண்டிருந்தார். திடுமென சற்றும் எதிர்பாராத நேரத்தில் சுந்தரை கண்டதும் அவருக்கு ஒன்றும் தோன்றவில்லை. அழுது விட்டார். காமு எங்கே? அவள் எப்படி இருக்கிறாள்? பலபலவென்று பொங்கி வந்த கண்ணீரை அடக்கியபடியே ஆவலுடன் விசாரித்தான் சுந்தர். அதோ அந்த வார்டில் படுத்திருக்கிறாள். அவளுக்கு எந்நேரமும் முன் நினைவுதான். துரும்பாக இளைத்து போயிருக்கிறாள். இருமல் அவளை அணுவணுவாக கொன்று கொண்டிருக்கிறது. அவளோ உன்னை பார்ப்பதற்காகவே உயிரை வைத்துக் கொண்டிருப்பதாக சொல்கிறாள். வா, போய் பார்க்கலாம். சுந்தரம் பறந்து சென்றான். காமு கண்களை மூடி படுத்திருந்தாள். காமு! அவள் கைகளை பற்றி அன்போடு எழுப்பினான் சுந்தரம். உணர்ச்சி அவன் நெஞ்சை அடைத்து கொண்டது. கண் திறந்து பார்த்த காமுவுக்கு ஒரு கணம் இதயமே நின்றே விட்டது. நீங்களா? எப்போது வந்தீர்கள்? அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. கண்களிலிருந்து கீற்றாக பெருகி ஓடியது கண்ணீர். என்னிடம் சொல்லாமல் சிறைக்கு போய்விட்டீர்களே. என் உடம்பை பாருங்கள். இந்த வியாதி என்னை கொண்டு போய்விடும் போல் இருக்கிறது. அழாதே காமு. இதோ நான் வந்து விட்டேன். இனி கவலை இல்லை. இனி எனக்கு இந்த உயிரில் அக்கறை இல்லை. உங்களை பார்த்து விட்டேன் அல்லவா? அது போதும் எனக்கு. நான் உங்களை இனி எங்கும் போக விடமாட்டேன். ஆமாம், விடவே மாட்டேன். அவன் கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டவள், ஐயோ, இதென்ன உங்கள் கையில் தழும்பா என்று பதறினாள். சிறையில் என்னை அடித்து விட்டார்கள் காமு. தலையிலே கூட நல்ல அடி. இதோ பார், மண்டையிலே தையல் போட்ட இடத்தை. நான் உயிர் தப்பியதே ஆண்டவன் செயல். அதை கேட்டபோது அதிர்ச்சி தாங்காமல் காமு கண்களை மூடிக்கொண்டாள். தன் கழுத்திலிருந்த மாங்கல்யத்தை எடுத்து கண்களிலே ஒற்றிக்கொண்டு, தேவி, நான் பாக்கியம் செய்தவள் என்றாள். சுந்தருக்கு சட்டென சகுந்தலாவின் நினைவு வந்துவிடவே, உனக்கு தெரியுமா, சகுந்தலாவின் புருஷன் இறந்து விட்டானாம். பாவம், ஷர்மாவுக்கு வேறு டைபாய்டு ஜுரம். வேலூர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார் என்றான். அப்படியா? சகுந்தலாவின் கதை இப்படியா ஆக வேண்டும்? உங்களுக்கு யார் சொன்னது இதெல்லாம்? நேற்று சகுந்தலாவை காட்பாடி ஸ்டேஷனில் பார்த்தேன். அவள் குடும்ப வரலாறு முழுவதும் ஒன்று விடாமல் சொன்னாள். உன்னை பார்க்க வேண்டுமென்று துடித்துக் கொண்டிருக்கிறாள். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். இதோ நான் போய் காப்பி வாங்கி வந்து விடுகிறேன் என்று பிளாஸ்கை எடுத்துக்கொண்டு போனார் காமுவின் தந்தை. சுந்தரம் மனைவியின் கைகளை தன் கைக்குள் அடக்கிக் கொண்டு வெகுநேரம் அவள் அருகிலேயே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அவனை கண்ணார காண வேண்டும் என்ற வேட்கை தணிந்தது அவளுக்கு. இதற்குள் மாமனார் இட்லியும் காப்பியும் வாங்கி கொண்டு வந்தார். பசியோடு வந்திருப்பாய். இதை மரத்தடியில் கொண்டு போய் சாப்பிடலாம், வா என்று சுந்தரை அழைத்தார் அவர். காமுவிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டான் சுந்தரம். மரத்தடிக்கு சென்று இட்லி பார்சலை அவிழ்த்து இட்லியை பிண்டு வாயில் போட்டுக்கொண்டான். வீட்டுக்கு போவோம், பக்கத்திலேதான் வீடு என்றார் மாமனார். காமு உடம்பை பற்றி டாக்டர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சரியாகி விடுமா? சுந்தரம் கேட்டான். அவர்கள் நம்மிடம் பேசினால்தானே, கேட்டாலும் சரியாக பதில் சொல்வதில்லை. அடிக்கடி வந்து பரிசோதித்துவிட்டு ஒருவருக்கொருவர் இங்கிலீஷில் பேசிவிட்டு போகிறார்கள். 2 மாதங்களுக்கு முன் காமுவின் உடம்பு இன்னும் ரொம்ப கேவலமாக இருந்தது. பிழைப்பாளோ என்றே பயந்து விட்டோம். இப்போது எவ்வளவோ தேவலை. அவளுக்கு கவலையே பாதி. வியாதி குணமானாலும் இன்னும் 1 வருஷம் ஆகும் அவள் உடம்பு தேர்வதற்கு. நீ என்ன செய்யப் போகிறாய்? ஏதாவது வேலைக்கு போகப் போகிறாயா?
இப்போதுள்ள நிலையில் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீ எவ்வளவோ புத்திசாலிதான், ஆனால் அதிர்ஷ்டம்தான் கூடி வரவில்லை உனக்கு. நெருப்பு தங்கத்தை சோதிப்பது போல் துன்பங்கள் என்னுடைய தைரியத்தை சோதித்துக் கொண்டிருக்கின்றன என்றான் சுந்தரம். எதற்கும் ஷர்மாவை போய் பார். அவர் உன் மீது அக்கறை கொண்டவர். உனக்கு ஏதாவது வழிகாட்டுவார் என்றார் மாமனார். புகழ்பெற்ற வேலூர் மிஷன் ஆஸ்பத்திரி வாசலில் போய் நின்ற சுந்தரம் கடிகாரத்தை பார்த்தான். மணி 3 அடித்து 5 நிமிஷங்கள் ஆகியிருந்தது. தெய்வம், நோயாளி, குழந்தை இம்மூவரையும் காணச் செல்லும்போது வெறுங்கையுடன் போகக்கூடாது என்பார்களே. ஷர்மாவுக்கு என்ன வாங்கி போவது என்று ஒரு கணம் வாசலிலேயே நின்று யோசித்தான். ஆஸ்பத்திரி வாசலிலேயே பழக்கூடைக்காரர்கள் கடை போட்டிருந்தார்கள். இன்னொரு பக்கத்தில் காலி சீசாக்களும் அவுன்ஸ் பாட்டில்களும் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன. 2 டஜன் சாத்துக்குடி பழங்களை வாங்கி பைக்குள் போட்டுக்கொண்டான் சுந்தரம். 2 நாட்களாகவே ஷர்மாவின் ஜுரம் நார்மலுக்கு வந்திருந்தது. தலைப்பக்கம் கட்டிலுக்கு மேல் சுவரில் மாட்டப்பட்டிருந்த டெம்பரேச்சர் ஷீட்டில் ஜுரக்கோடு புள்ளிக்கு புள்ளி மலைத்தொடர் போல் ஏறியும் இறங்கியும் காணப்பட்டது. அப்போதுதான் அந்த கோடு நேராக போகத் தொடங்கியிருந்தது. ஷர்மா கண் திறந்து பார்த்தார். சுந்தர். அவனை கண்டதும் துக்கம் பீறிட்டு கொண்டு வந்துவிட்டது அவருக்கு. சுந்தரம். அவர் தம் கைகளை தூக்கி அவனை ஆவலோடு அணைத்துக் கொள்ள முயன்றார். முடியவில்லை. அனாதை போல் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்த ஷர்மாவை கண்டதும் சுந்தருக்கு துக்கம் நெஞ்சை வெடித்து கொண்டு வந்தது. அவன் கேவி கேவி அழுதுவிட்டான். நீ அழாத சுந்தரம். ஜெயிலில் உன்னை அடித்து விட்டார்களாமே. எப்படித்தான் அந்த கஷ்டங்களை சகித்து கொண்டாயோ. சகுந்தலா எனக்கு எல்லாம் சொல்லிவிட்டாள். உன்னை காட்பாடி ஸ்டேஷனில் பார்த்தாளாமே. அவருக்கு பேச முடியாமல் மூச்சு திணறியது. நீங்கள் பேச வேண்டாம். உங்கள் உடம்பில் சக்தி இல்லை. நாக்கு வறண்டு போயிருக்கிறது. சாத்துக்குடி ரசம் பிழிந்து தருகிறேன், சாப்பிடுங்கள். சுந்தரம் பையிலிருந்த 2 பழங்களை எடுத்து ரசம் பிழிந்து அவரிடம் கொடுத்தான். அதை வாங்கி குடித்த போது ஷர்மாவின் கண்கள் பலபலவென்று நீரை பெருக்கின. நான் மகா பாவி சுந்தரம். உணர்ச்சி வசமாகிவிட்ட ஷர்மா உரக்க கூவிவிட்டார். ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? உடம்பை அரட்டிக் கொள்ளாதீர்கள் என்றான் சுந்தரம். என் மனசில் உள்ள துக்கம் வாய் திறந்து சொன்னால்தான் தீரும். உன்னை நான் அனாதையாக்கினேன். கடவுள் என்னை தண்டித்து விட்டார். உன் ஜாதகம் சரியில்லை என்று உன்னையும் சகுந்தலாவையும் பிரித்தேன். உன்னை தனியாக பட்டணத்துக்கு அனுப்பி தவிக்க விட்டேன். சாம்பசிவம் தீர்காயுசுடன் வாழ்வான் என்று நம்பி அவனுக்கு என் சகுந்தலாவை கொடுத்தேன். ஒரு அனாதைக்கு வாழ்வு அளிக்க வேண்டும் என்பதற்காக உன்னை அனாதையாக்கினேன். அவன் என்னையும் சகுந்தலாவையும் அனாதையாக்கிவிட்டு இந்த உலகை விட்டே போய்விட்டான். தெய்வம் நின்று கொள்கிறது என்னை. எனக்கு இது வேண்டியதுதான், இன்னமும் வேண்டியதுதான். மனசை தளர விடாதீர்கள். உங்களுக்கு ஒரு குறைவும் நேராது. இதைவிட வேறு என்ன வேண்டும்? என் குடும்பம் நிற்கதியாக நிற்கிறதே, அது போதாதா? என் சகுந்தலா வாழ்வு இழந்து கண்ணீர் விட்டு கலங்குகிறாளே, அது போதாதா? ஷர்மா கதறி அழுதார். காமுவுக்கு இப்போது எப்படி இருக்கிறது? நீ போய் பார்த்தாயா? நீங்கள் இருவருமே சுகத்தை காணாதவர்கள். அவள் வளரும் பயிர். அவளை எப்படியாவது காப்பாற்றியே தீர வேண்டும். சகுந்தலா அவள் கவலையாகவே இருக்கிறாள். அவள் பிழைத்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கை எனக்கு பூரணமாக இருக்கிறது. எங்கள் கல்யாணத்தின் போது தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ என்று தாங்கள் மனப்பூர்வமாக வாழ்த்தினீர்களே, அந்த ஆசிர்வாதம் வீண் போகாது. அப்பாவுக்கு சொல்லி அனுப்பக்கூடாதா? நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருப்பதே அவருக்கு தெரியாது. தங்களுக்கு ஜுரம் என்று கேள்விப்பட்டால் அவருக்கு துக்கமே தாங்காது. பறந்து வந்து விடுவாரிங்கே. அவருக்குள்ள துன்பங்களோடு என்னுடைய கவலையும் எதற்கு என்றுதான் பேசாமல் இருந்துவிட்டேன். சாம்பசிவம் சமாச்சாரம் கூட சொல்லி அனுப்பவில்லை அவருக்கு. எனக்கும் அவரை கண்ணிலேயே கட்டி வைத்திருக்கிறது. நாங்கள் இருவரும் பால்ய சிநேகிதர்கள். பூசணிக்காய் காய்த்தால் அதை எடுத்துக்கொண்டு ஆற்காட்டுக்கு என்னை பார்க்க வந்து விடுவார். அவ்வளவு பிரியம் என்னிடம் அவருக்கு. நான் ஊருக்கு போய் அவரை அனுப்புகிறேன். உன்னிடம் சொல்ல மறந்துவிட்டேனே, நகைகள் கிடைத்து விட்டது பற்றி நான் மண்டி கணக்கு பிள்ளை மூலமாக போலீசுக்கு தகவல் கொடுத்து விட்டேன். அதை பற்றி கவலை இனி உனக்கு வேண்டாம். குறவனுடைய மனைவி எங்கே இருக்கிறாள் என்று தெரியுமா உனக்கு? தானே பிரஸ்தாபிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த விஷயத்தை ஷர்மாவே கூறிவிட்டதும் சுந்தரம் மன நிம்மதியடைந்தான். போலீசுக்கு சொல்லாமல் இருக்கிறோமே என்ற திகில் இதுவரை அவன் உள்ளத்தில் உறுத்தி கொண்டிருந்தது. இப்போது அந்த கவலையும் தீர்ந்துவிட்டது. இங்கே முள்ளிப்பாளையத்தில்தான் நாடக கொட்டகைக்கு அருகில் இருப்பதாக குறவன் சொன்னான். போய் தேடி பார்க்க வேண்டும் என்றான் சுந்தரம். அப்படியா? வண்டிக்கார சாய்பூவையும் அழைத்து கொண்டு போ. 2 பேருமாக போய் பாருங்கள். கிடைத்தால் எனக்கு தகவல் சொல்லி அனுப்பு என்றார் ஷர்மா.
குதிரை வண்டி முள்ளிப்பாளையத்தில் போய் நின்றது. குறவன் மனைவி குடியிருந்த இடத்தை தேடி கண்டுபிடித்தனர் இருவரும். ஆனால் அங்கே குறவன் மனைவியை காணோம். குடிசை மட்டும் குட்டிச்சுவராக நின்று கொண்டிருந்தது. இந்த வீட்ல தான் இருந்தான் அந்த குறவன். அவன் பொஞ்சாதி இந்த வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு என்றார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள். எங்கே போனாங்கன்னு தெரியுமா என்று கேட்டான் சுந்தரம். யாரு கண்டாங்க? எங்க போனாலோ திருடம் பொஞ்சாதிக்கு நிம்மதி ஏது? போலீஸ் தொந்தரவு தாங்காம ஊரை விட்டு போயிட்டாவோ என்றாள் ஒரு கிழவி. சுந்தரம் சோர்ந்த உள்ளத்துடன் குறவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைத்து கொண்டான். அவன் மனம் வேதனைப்பட்டது. சுந்தரம் பெருந்துறை சானிட்டோரியத்துக்கு வந்து சேர்ந்தபோது சகுந்தலா அங்கு கவலையே உருவாக காமுவின் கட்டிலுக்கு அருகில் உட்கார்ந்திருப்பதை கண்டான். நீ எப்போது வந்தாய் சகுந்தலா? இங்கு வரப்போவதாக என்னிடம் சொல்லவே இல்லையே என்றான் சுந்தரம், வியப்பும் மகிழ்ச்சியும் மேலிட்டவனாக. சொல்லாமல் போகிறவர்களிடம் சொல்லிக் கொண்டா வருவார்கள் என்று சுந்தருக்கு மட்டுமே புரியும்படி மறைப்பொருளாக கூறினாள் சகுந்தலா. யாருக்கும் சொல்லாமல் தன் கணவர் சிறைக்கு போனது பற்றியே சகுந்தலா அவ்வாறு கூறுகிறாள் என்று காமு எண்ணிக்கொண்டாள். சகுந்தலா நேற்றே இங்கு வந்துவிட்டாள். அவளை பார்த்தது எனக்கு எவ்வளவோ ஆறுதலாயிருக்கிறது என்றாள் காமு. சுந்தர் டாக்டரை பார்க்கச் சென்றான். மேக குவியல்கள் காற்றிலே கலைந்து கலைந்து உருமாறுவதைப் போல் சகுந்தலாவின் உள்ளத்தில் பல்வேறு உருவங்களை பெற்றுக் கொண்டிருந்தன. ஒன்றும் தோன்றாதவளாக உள்ளம் கலங்கிய நிலையில் உட்கார்ந்திருந்தாள் அவள். என் மனம் ஏன் குழம்புகிறது? இதோ சுந்தரின் கைப்பிடித்த காமு எத்தனை சாந்தமாக, எவ்வளவு அமைதியாக இருக்கிறாள். சுந்தரிடத்தில் அவளுக்கு இல்லாத உரிமை எனக்கு என்ன இருக்கிறது? காமு எத்தகைய உத்தம குணம் படைத்தவள்! தன் கணவன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாள்! என்ன சகுந்தலா, பலமான யோசனையில் மூழ்கிவிட்டாய்? ஒன்றுமில்லையக்கா என்றாள் சகுந்தலா. காமுவை பார்க்க பார்க்க அவள் மனம் என்னென்னவோ எண்ணத் தொடங்கியது. சகுந்தலா, உன்னுடைய அன்பும் ஆதரவும் இருக்கும்போது எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. உன்னுடைய நிலைமையை எண்ணும் போதுதான் எனக்கு வருத்தமாயிருக்கிறது என்றாள் காமு. என்னுடைய வாழ்வு போய்விட்டது அக்கா. அது திரும்பி வரப்போவதில்லை. நீங்கள் பிழைத்து எழுந்திருக்க வேண்டும். இனி நீங்கள்தான் வாழ வேண்டும். இப்போது நான் தெய்வத்தை வேண்டிக் கொள்வதெல்லாம் இதுதான் என்றாள் சகுந்தலா. சுந்தர் திரும்பி வந்தான். தலைமை டாக்டரை பார்த்தேன். காமுவை ஸ்பெஷல் வார்டில் வைத்து கவனிப்பதாக சொல்கிறார். எப்படியும் 1 மாதத்தில் குணமாக்கி விடுவதாக கூறுகிறார் என்றான் சுந்தர். அந்த வார்த்தைகளை கேட்டபோது சகுந்தலா மட்டற்ற மகிழ்ச்சியடைந்தாள். எவ்வளவு பணம் செலவழிந்த போதிலும் கவலையில்லை. நான் 500 ரூபாய் எடுத்து வைத்திருக்கிறேன். இன்னும் தேவையான பணத்தை ஊருக்கு போய் அனுப்புகிறேன். காமுவை இன்றே ஸ்பெஷல் வார்டில் சேர்த்துவிட சொல்லுங்கள் என்றாள் சகுந்தலா. சகுந்தலா காமுவின் மீது கொண்டுள்ள அன்பை கண்ட சுந்தரின் நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது. அன்றே சகுந்தலா வேலூருக்கு புறப்பட்டு விட்டாள். நான் போய் தாத்தாவை கவனித்துக் கொள்கிறேன். அவர் தனியாக ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். நீங்கள் இங்கேயே இருந்து காமுவை பார்த்து கொள்ளுங்கள். அவ்வப்போது எனக்கு கடிதம் போட்டுக் கொண்டிருங்கள். பணம் தேவையானால் எனக்கு எழுதுவதற்கு சங்கோஜப்பட வேண்டாம் என்று கூறி புறப்பட்டாள் சகுந்தலா. இவ்வாறே 2 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த ஷர்மா முற்றிலும் குணமடைந்து ஆற்காட்டுக்கு திரும்பி வந்துவிட்டார். அவர் பிழைத்தது புனர்ஜென்மம் என்றே கூற வேண்டும். மாங்குடியில் இருந்த கங்காதர ஐயரும் குடும்பத்துடன் ஆற்காட்டுக்கே வந்து ஷர்மாவுடன் தங்கியிருந்தார். ஷர்மா அவரை ஊருக்கு போக விடவில்லை. மேலும் சில நாட்களுக்கு தம்முடனேயே இருக்க வேண்டும் என ஷர்மா அவரை கட்டாயப்படுத்தி வைத்திருந்தார். ஷர்மாவின் பேச்சை தட்ட முடியுமா? இருவரும் பகல் வேளையில் வால்மீகி ராமாயணத்தை படித்து விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். அன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணி இருக்கும். ஷர்மா பூஜை புனஸ்காரங்களை முடித்துவிட்டு வாசல் வராந்தாவில் உள்ள ஈசிச்சாரில் அமர்ந்த வண்ணம் விஷாரம் சாயிபுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். தபால்காரர் 2 கவர்களை கொண்டு வந்து ஷர்மாவிடம் கொடுத்து விட்டு போனார். ஒன்றின் மீது சகுந்தலா கேர் ஆஃப் நடேச சர்மா என்றும் இன்னொன்றின் மீது நடேச சர்மா என்றும் விலாசம் எழுதப்பட்டிருந்தன. கல்கத்தாவுக்கு மாற்றலாகியிருந்த அவருடைய மாப்பிள்ளை எழுதியிருந்த கடிதம் ஒன்று. சகுந்தலாவின் பெயருக்கு காமு எழுதியிருந்த கடிதம் இன்னொன்று. சகுந்தலா என்று அழைத்த ஷர்மா அவள் அருகில் வந்ததும், இந்தா பெருந்துறையிலிருந்து உனக்கு கடிதம் வந்திருக்கிறது. காமு எழுதியிருக்கிறாள் போல் இருக்கிறது என்று கவரை அவளிடம் கொடுத்தார். சகுந்தலா ஆவலுடன் கவரை வாங்கி பிரித்தாள். என் அன்புள்ள சகுந்தலாவுக்கு காமு அநேக ஆசிர்வாதம். உன்னுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் நான் பிழைத்து எழுந்து விட்டேன். நீ அனுப்பியிருந்த 300 ரூபாயும் கிடைத்தது. ஷர்மா மாமாவுக்கு என் நமஸ்காரங்களை சொல்லவும்.
அவருக்கு உடம்பு குணமாகிவிட்டது என்பதை அறிய மிக்க சந்தோஷம். நானும் அண்ணாவும் என் அப்பா அம்மாவும் நாளை ரயிலுக்கு புறப்பட்டு ஆற்காட்டுக்கு வருகிறோம். என் வாழ்நாளில் உன்னை என்னால் மறக்கவே முடியாது. உன் அன்பும் உதவியும் இல்லையென்றால் நான் பிழைத்திருக்கவே மாட்டேன். என் மாமனார், மாமியார், குழந்தை சாரதா மூவரும் ஆற்காட்டில் இருப்பதாக எழுதியிருந்தாய். ரொம்ப சந்தோஷம். அவர்களை பார்க்க மிகவும் ஆவலாயிருக்கிறேன். முடியுமானால் ராணிப்பேட்டைக்கு வண்டி அனுப்பவும். எல்லா விவரங்களையும் நேரில் விவரமாக சொல்லுகிறேன். இப்படிக்கு காமு. தாத்தா, நாளைக்கு காமு, சுந்தர் எல்லாரும் குடும்பத்தோடு இங்கு வருகிறார்களாம். ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பச் சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறாள் காமு என்று மகிழ்ச்சி பொங்க கூறினாள் சகுந்தலா. அப்படியா? காமுவுக்கு நன்றாக குணமாகிவிட்டதாமா? ரொம்ப சந்தோஷம். இங்கே வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் என்று முன்கடிதத்தில் எழுதியிருந்தார்களே. கங்காதர ஐயரை எங்கே காணோம் என்று கேட்டார் சர்மா. அவர் கடைத்தெருவுக்கு போயிருக்கிறார். சரி, சுந்தரின் அம்மாவிடம் போய் சொல்லு. இதோ பார்த்தாயா, இந்த கவர் உன் அப்பா எழுதி வைத்திருக்கிறார். இதில் உனக்கும் ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கிறது இதில். படித்துப்பார், சந்தோஷப்படுவாய் என்று கூறி கடிதத்தை சகுந்தலாவிடம் கொடுத்தார் சர்மா. அதை படித்த சகுந்தலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தாத்தா, நாளைக்கு நானே ராணிப்பேட்டை ஸ்டேஷனுக்கு போய் அவர்களை அழைத்து வரப்போகிறேன் என்றாள் சகுந்தலா. வண்டியில் அத்தனை பேருக்கும் இடம் இருக்குமா? சாமான்களெல்லாம் வருமே என்று கூறினார் சர்மா. இடமில்லை என்றால் இன்னொரு வண்டி பிடித்துக் கொள்கிறோம் என்றாள் சகுந்தலா. சரி, இப்போதே சாய்புவை கூப்பிட்டு சொல்லி வைத்துவிடு, அவன் போய்விடப் போகிறான் என்று கூறிக்கொண்டே எழுந்து உள்ளே போனார் சர்மா. தொடரும். கதையாலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.